அனைவருக்கும் வணக்கம். லக்னமும் லக்னாதிபதியும்ன்ற தலைப்பில் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மீன லக்னம் மற்றும் மீன லக்னத்தின் அதிபதி குரு 12 வீடுகளில் நின்ற பலன். பொதுவாக மீன லக்னம் ஒரு உபய லக்னம். சரலக்னங்கள், ஸ்திர லக்னம், உபய லக்னம்னு ஒரு ராசி கட்டத்தையும் நம்ம சொல்கிறோம். மேஷம் முதல் மீனம் வரை சர, ஸ்திர, உபய அப்படின்ற வரிசையில் மீன லக்னம் மீன ராசி, மீன லக்னம் ஒரு உபய ராசியில் உபய லக்னமாக இருக்குது. உபய லக்னம் அதாவது சரம்னா வளர்ச்சி அடையக்கூடிய, அசையக்கூடிய, மூவபிள் சைன். ஸ்திரம்னா ஃபிக்ஸடு சைன், நிலைத்தன்மை, அசையாத, நிரந்தரமான. இப்போ இந்த ரெண்டுத்தையும், சரம் ஸ்திரம் ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா தான் அது உபயம். உபயம்ன்றது நிலைத்தன்மையும் இருக்கும், நிரந்தரமான பலன்களும் இருக்கும், வளர்ச்சி அடையக்கூடிய, அசையக்கூடிய, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய பலன்களும் நடக்கவே செய்யும். இரட்டைத்தன்மை, இரட்டை வீடுகள், இரட்டைத்தன்மை. அதாவது மீனம், மிதுனம், கன்னி, தனுசு, புதனுடைய 2 வீடும் குருவுடைய 2 வீடுகளும் இந்த இரட்டை குணம் கொண்ட வீடுகள். இந்த 4 கார்னரில் இருக்கிற ராசிகளும் உபய ராசிகள். அங்கே லக்னம் அமைஞ்சா உபய லக்னம். இப்போது குருவுடைய 2 வீடு தனுசு மற்றும் மீனத்தில் இந்த குருவுடைய குணம், குரு எதெல்லாம் காரகனாக இருக்கார்? குரு தனக்காரகன், புத்திரக்காரகன், குழந்தைகள். தனக்காரகன் சொல்லும் போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். பொதுவாக குரு ஒரு எக்ஸ்பேன்ஷன், ஒரு வளர்ச்சி, ஒரு புது வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பாசிட்டிவாக ஒரு வளர்ச்சி அடைகிற ஒரு விஷயத்தை தான் குரு குறிக்கிறார். ஞானம், அதாவது விஸ்டம், ஃபிலாசபி, தத்துவம், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம், இங்கிலீஷ்லையும் சொல்கிற, தமிழ்லையும் சொல்கிற, இது எல்லாமே குரு காரகத்துவம் கொண்டவர். இப்போ அந்த தன்மையும் மீனத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம்ன்றதுனால ஆன்மீகத்துக்கு, அது குருவோடைய வீடு, ஆன்மீகத்துக்கு ரொம்ப பேர் போன ஒரு இடம். இன்னொரு தத்துவம் நெருப்பு, நிலம், காற்று, நீர். இந்த தத்துவப்படி ராசிகளை நம்ம பிரிக்கிறோம். மேஷம் முதல் மீனம் வரை 4 ராசிகள் நெருப்பு, நிலம், காற்று, நீர். மறுபடியும் நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர். இந்த வரிசையில் மீனம் நீர் தத்துவ ராசி. அப்போது நீர் தத்துவம் கொண்ட லக்னம், மீனத்தில் லக்னம் அமையும் போது. இப்போ நீர்னா என்ன? ஒரு இடத்துல இல்லாமல், அதாவது ஒரு இடத்துல தங்கி மங்கியும் இருக்கும், ஒரு இடத்துல இல்லாமல் மூவிங்லேயும் இருக்கும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கும் போகும். 2 குணமும் இருக்குது. உபய லக்னமாக வர்றதுனால அங்கேயும் வளர்ச்சி அடையக்கூடிய, மாறுதல் இருக்கக்கூடிய ஒரு லக்னம். மாறாத தன்மை, நிலைத்தன்மை உள்ள ஒரு லக்னம். அங்கேயும் அந்த குணாதிசயம் வருது. இந்த பூமி தத்துவம், நீர் தத்துவம், இந்த இதுபடி நீர் தத்துவத்திலையும் அந்த இரட்டை குணம் வரவே செய்யுது. குருவுடைய குணாதிசயங்களை இதில் கம்பைன் பண்ணி நம்ம யோசிச்சோன்னா மீனத்தோடைய அந்த கோர் கான்செப்ட், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அந்த லக்னன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இரட்டைத்தன்மை, அதனால் வளர்ச்சி, அதனால் ஞானத்தை வளர்க்குறது, அதனால் வாழ்க்கையில் வளர்ச்சி பாதையை தேவையான நேரங்களில் சைலண்ட்டாகவும், தேவையான சில நேரங்களில் ரொம்ப அக்ரெசிவாகவும், எப்போ வேணுமோ அப்போது தனக்கான மூவ் பண்ணிக்கிட்டு, இது கரெக்டான நேரம் இல்லைன்னு தோணும் போது சைலண்ட்டாக இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு லக்னம். இந்த இரட்டை குணம் இருக்கும். இப்போ இதோட அதிபதி குரு. குரு லக்னத்திலே இருந்தால் என்ன பலன்? மீன லக்னம், லக்னத்திலேயே லக்னாதிபதி குரு இருந்தால் என்ன பலன்? குருக்கு இன்னொரு ஆதிபத்தியம் தனுசு, அவருடைய இன்னொரு வீடு. அப்போது லக்னத்திலேருந்து 10வது வீடாக வரதுனால 10ஆம் அதிபதியாகவும் குரு செயல்படுறார், லக்னாதிபதியாகவும் செயல்படுறார். இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு வீட்லேயும் லக்னாதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் சேர்ந்து அவர் எப்படி செயல்படுறாருன்னே நம்ம பார்ப்போம். தலைப்பு லக்னமும் லக்னாதிபதியும் தான், ஆனால் அவருக்கு 10ஆம் ஆதிபத்தியமும் கூட சேர்ந்தே வரும். இப்போ லக்னாதிபதி குரு லக்னத்திலேயே, மீனத்திலே இருக்கும் பொழுது ஒரு தலைமை பொறுப்பு, தலைமை பதவி ஜாதகருக்கு கண்டிப்பாக வந்துடும். பெரிய ஒரு பிஸ்னஸ், பெரிய ஒரு கம்பெனிக்கு முதலாளி,
தலைமை பதவி கவர்மெண்ட்லேயோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறதோ, இல்லை சொந்த பிஸ்னஸ்னால் இந்த பிஸ்னஸை ரொம்ப தூரத்துக்கு வளர்ச்சி அடைய, அதாவது குரு அப்போ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் பிஸ்னஸ். வந்து சின்ன பிஸ்னஸ்லாம் கிடையாது, நல்லா பெரிய அளவில் ஸ்கேலில் பண்ணுவாங்க. அது அந்த தலைமை பொறுப்பு வந்து இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக உண்டு. நீண்ட ஆயுள் பலம், சொசைட்டியில் வந்து நல்லா தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஏன்னா 10ஆம் இடம் அதிபதியாகவும் அவர் செயல்படுறதுனால தன்னுடைய தொழில் மூலம் பாப்புலர் ஆகிட்டே இருப்பாங்க. லக்னாதிபதியாகவும் அவர் ஆட்சி அடைகிறாரு, 10ஆம் அதிபதியாகவும் செயல்படும் போது 10-1 கனெக்ட். அவர் செய்கிற வேலை தொழில் மூலமாகவே பிரபலமாகிடுறது, பிரபலப்படுத்தும் 10ஆம் இடம். நீண்ட ஆயுள், ஒழுக்கம், அதாவது நேர்மையான வேலை செய்கிறது. குரு இல்லையா, எந்த ஷார்ட்கட்டும் எடுக்க மாட்டாங்க, நேர் வழியில் திடமாக கரெக்டாக பண்ணுவாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். ஒரு ஒரு சின்ன ஒரு திமிரு, ஒரு கர்வம் இருக்கவே செய்யும். ஏன்னா அவ்வளோ நாலேஜ் இருக்கும் இவங்களுக்கு. இவங்களுடைய ஞானம் வந்து ரொம்ப அதிகம். அதாவது விஸ்டம், எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி 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 அறிவு ஞானம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அதில் அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ், கொஞ்சம் நேரத்தில் ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவே பேசுவாங்க. ஆனால் அதுக்கு டிசர்விங்கான ஆளும் இவங்க தான், அதுக்கு தகுதி உள்ள ஒரு ஆள் இவங்க. இவங்க பல பேருக்கு வந்து ஒரு மென்டராக, ஒரு ட்ரெயினராக, ஒரு குருவாக இருக்க முடியும். பல விஷயங்களை வந்து சொல்லித்தர முடியும். டீச்சிங் சம்மந்தப்பட்ட துறைகள், ஸ்கூலோ காலேஜஸோ, அதில் வந்து தலைமை ஆசிரியர், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து இந்த அமைப்பு தான். பெரிய பதவியில் இருப்பாங்க. மதிக்கக்கூடிய மரியாதை வந்து தானாக வரும். குரு லக்னத்தில் இருக்கும்போது, அவர் வீட்லேயே சொந்த வீட்டில் இருக்கும்போது மரியாதை தானாக வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், குரு வந்து குருவும் புதனும் லக்னத்திலே திக்பலம் அடைவாங்க. லக்னத்தில் குரு இருக்கும் பொழுது திக்பலமும் அடைகிறாரு, கூட ஆட்சி பலமும் இருக்கும்போது பிரகாசமாக இருக்கும் வாழ்க்கை. இந்த ஒரு பொசிஷன் போதும், ஜாதகத்தில் மற்ற எந்த குறை இது இருந்தாலும் சமாளிச்சிடலாம். ஒரு இயற்கை சுபருடைய வீடு, அந்த சுபர் அங்கேயே ஆட்சி பெறாரு, அது லக்னம் அமையும் பொழுது அவ்வளோதான், பேஸ்மெண்ட் வந்து செம ஸ்ட்ராங். இது தசா புத்திகள் முன்ன பின்ன இருந்தாலும் நடுப்புற வாழ்க்கையில் ஒரு குரு தசை எங்கேயாவது வந்துருச்சுன்னா, அந்த 16 வருஷத்தில் முன்னாடி விட்டது பின்னாடி வர பிரச்சனை எல்லாத்தையும் அந்த 16 வருஷத்துலேயே பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. லைஃப் நல்லபடியாக தான் போச்சுன்ற ஃபீல் கொடுத்துரும். குரு தசானா வரணும். இல்லைனாலுமே லக்னாதிபதி எப்போவுமே செயல்பட்டு இருப்பாருன்ற கான்செப்ட் படி லைஃப்பில் எப்போவுமே ஒரு சப்போர்ட், ஒரு மரியாதைக்கு குறைவு இருக்காது. நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், இவங்க பேச்சை மற்றவங்க கேட்குற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் உங்களால். இந்த மாதிரி நல்ல சிறப்பு பலன்கள், தொழில் யோகம் உண்டு, பெரிய ராஜயோகம், தொழில் யோகம் வந்து உண்டு. கூடவே செவ்வாய் சேர்ந்துருக்குன்னு வைங்க, இந்த லக்னத்துக்கு பாக்கியாதிபதி மற்றும் தன அதிபதி செவ்வாய் கூட லக்னத்திலே இருந்துட்டா இது ஒரு ராஜயோகம், பெரிய ராஜயோகம். இல்லை செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்றோ, இல்லை 10ஆம் இடத்துல இன்னும் திக்பலம் அடைஞ்சு இருந்தால் இதெல்லாம் வந்து ரொம்ப ராஜயோகம். அப்போ மருத்துவம், காவல்துறை, இராணுவத்துறை, அங்கே இருக்கிற தலைமை பதவிகள், அந்த மாதிரி அந்த நிலைகள், பலன்கள் வந்து மாறும். ஒரு கிரகம் சேரும் பொழுதும் சேராமல் இருக்கும் பொழுதும் பலன்கள் வந்து ரொம்ப தூரத்துக்கு மாறும். இது வந்து வெறும் குரு லக்னத்தில் இருக்கிறத வச்சு நம்ம சொல்கிறோம், நல்லது தான், நல்ல பலன்கள் தான். அந்த நல்ல பலன்கள் எந்த துறையில், எந்த வகையில், வழியிலன்னும் போது அது மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை வச்சு நம்ம பார்க்குறோம். இப்போது குரு வந்து 2ஆம் இடத்துல மேஷத்தில் இருக்கார். தன்னுடைய நண்பர், தனக்கு பிடிச்ச செவ்வாயுடைய வீடு மேஷம் வந்து காலச்சக்கரத்துக்கு முதல் வீடு. அங்கேயும் வந்து மறைமுகமாக குருக்கு ஒரு திக்பலம் கிடைக்கிது. இப்போ லக்னாதிபதி 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல அங்கே இருந்தபடி 10ஆம் இடத்தை வர பார்ப்பார் தன்னுடைய 9ஆம் பாக்கிய பார்வையால். 10-2 கனெக்ட் ஏற்படுது. குரு பொதுவாகவே ஒரு தனக்காரகன் தனஸ்தானத்தில் அந்த எங்கே குரு இருக்கிறாரோ அந்த இடத்த அப்படியே வளர்ச்சி அடைய செஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க. அப்போ ஜாதகருக்கு வந்து தனம் பெருகி கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் வந்து அவர் பைசா சேவிங்ஸ் அதுக்கு வந்து பேர் போனவராக தான் கண்டிப்பாக இருப்பார். நல்ல ஒரு பணம் சேர்க்கை, குடும்பத்தோடைய வளர்ச்சி, குடும்பஸ்தானம் இல்லையா, அதேமாதிரி ஜாதகர் பேசுறதுனால அவருடைய வார்த்தை நம்பக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும், நம்பிக்கைத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும்.
ஜாதகர் மேலே மற்றவங்களுக்கு. ஏன்னா குருவே பேசுகிறார், அப்படி எடுத்துக்கணும் நம்ம. செவ்வாய் வந்து மேஷத்தின் அதிபதி செவ்வாய் வந்து பெரிதளவில் கெட்டு போகாத வகையில் இருக்கணும், அது முக்கியம். செவ்வாய் 5ஆம் இடத்துல போய் நீசம் அடைஞ்சிட்டாலோ இல்லை 12ல் மறைஞ்சிட்டாலோ கொஞ்சம் இந்த பலன்கள் வந்து மாறும். 11ஆம் இடத்துல உச்சம் பெறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா தனாதிபதி உச்சம் பெறார், திக்பலம் அடையலாம் 10ஆம் இடத்துல. 6ஆம் இடத்துல மறையிறதோ இல்லைனா 5ல் வந்து நீசம் அடைஞ்சிடறதோ இல்லாத வரைக்கும் இந்த குரு வந்து ரொம்ப மிக சிறப்பான பலன்களை 2ஆம் இடத்து வாயிலாக வாக்கு, குடும்பம், தனம், பேச்சாற்றல் இது சம்பந்தப்பட்ட பண வரவு, மகிழ்ச்சி ஜாதகருக்கு உண்டு. ரிஷபத்தில் குரு, 3ஆம் இடத்துல குரு. பொதுவாக 3ஆம் இடம் உபஜயஸ்தானங்களில் இயற்கை சுபர்கள் இருக்கிறது வந்து அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. 3, 6, 10, 11 எல்லா கிரகமும் நல்லா வேலை செய்யும். 10 கூட கொஞ்சம் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஆனால் 3, 6ன்றது மறைவு ஸ்தானம் தான். 8ம் மறைவு ஸ்தானம் தான். இப்போ 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம். குரு வந்து 3ஆம் இடத்துல பண்ணக்கூடிய ஒரே ஒரு நல்லது, அதுவும் மீன லக்னத்துக்கு ரிஷபம் வந்து இயற்கை சுபருடைய சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதுனால அந்த நல்லது ஏற்படும். ஆனால் குருவுக்கு சுக்கிரன் ஆகாத ஒரு கிரகம். அங்கே வந்து ஒரு பகை உணர்வு தான் குருவுக்கு வரும். அப்போ லக்னாதிபதி வந்து பிடிக்காத ஒரு இடத்துல இருக்கார், பிடிக்காத ஒரு ஸ்தானத்துலையும் இருக்கார், பிடிக்காதவருடைய வீட்டிலையும் இருக்கிறார். 3ஆம் இடமும் பிடிக்காது, சுக்கிரனுடைய வீடும் பிடிக்காது குருக்கு. இப்போ இது ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட், அசௌகரியம் இருக்குது. ஒரே ஒரு நல்லது வந்து அந்த ஸ்தானத்தோடைய அந்த தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், இளைய சகோதரிகள், அது அந்த வகையில் பலன்கள் உண்டு. தைரியம் இருக்கும், தைரியம் அதிகரிக்கும். இளைய சகோதர சகோதரிகளோட கனெக்ஷன், நல்ல ரிலேஷன்ஷிப்பு. ஃபஸ்ட்டு இளைய சகோதர சகோதரிகள் அமையிறது, தம்பி தங்கைகள் இருக்கிறது ஜாதகருக்கு. இந்த பலன்கள்லாம் உண்டு. மற்றபடி ஒரு பகை உணர்வு பெற்ற லக்னாதிபதியாக செயல்படும் போது அவர் எடுக்கிற முயற்சி வந்து முரண்பாடாக மற்றவங்களுக்கு தெரியும். அதாவது லக்னத்துலேருந்து 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம். அப்போ லக்னாதிபதி அங்கே போகும்போது முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கும் ஒரு ஜாதகர். எல்லாத்துக்குமே ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு புது விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருப்பார். அது கொஞ்சம் முரணாக மற்றவங்களுக்கு படும், ஒரு எதிர்மறையாக ஒன்று பண்ணின்னு இருப்பார். எல்லோரும் ஒன்று சொன்னால் இவர் ஒரு மாதிரி பண்ணுவார். எல்லோரும் வீட்டிலேருந்து வெளியே ஒரு டூர் போகலாம், இல்லை வெளியே ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாம், கோயிலுக்கு போகலான்னு கிளம்புனா ஜாதகர் மட்டும் வேறு ஒன்று பண்ணுவார். அதே ஈவினிங்கில் வந்து அவர் இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன், நான் ஒரு சின்ன ட்ராவல் பண்ணிட்டு வரேன் அப்படின்வார். 3ஆம் இடம்ன்றது வந்து ஒரு ட்ராவல், சின்ன ட்ராவல். 10ஆம் அதிபதியாகவும் அவரை 3ஆம் இடத்துலேருந்து செயல்படும் போது ஓன் பிஸ்னஸ் இனிஷியேட்டிவ்ஸு இதெல்லாம் வந்து ஜாதகர் எடுத்து அதில் சில விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறது, ஒரு சின்ன ஒரு பகைத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் இனிஷியேட்டிவ்ஸில். ஒரு கலப்பு பலன் தான் 3ஆம் இடத்து குரு மீன லக்னத்துக்கு. ஏன்னா 10ஆம் அதிபதியாகவும் லக்னத்துக்கும் மறைகிறாரு, 10ஆம் இடத்துக்குமே மறைகிறார். அப்போ ஒரு தொழில் யோகம் பெருசாக இல்லாமல் போயிடுது. அவருடைய குரு பார்வையும் பார்த்தீங்கன்னா 10க்கு முன்னாடியும் பின்னாடியும் மட்டும்தான் கிடைக்கும். 10ஆம் இடத்துல குரு பார்வையும் விழாது. இப்போ இது வந்து ஒரு யோகமான நிலை என்று சொல்லவே முடியாது. 4ஆம் இடத்துல குரு, மிதுனத்தில் குரு. மிதுனம் புதனுடைய வீடு, 4ஆம் இடம் கேந்திரஸ்தானம். லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் கேந்திரம் ஏறி இருக்கிறது ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மிக சிறப்பாக அப்படின்னா புதனுடைய நிலை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கல்வி, தாய் அன்பு, தாய் உறவினர்களால் ஏற்படும் அனுகூலங்கள், இதுக்கெல்லாம் நல்லது. அந்த எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். வீடுமனை யோகம், வாகன யோகம், அதெல்லாம் வந்து ஒரு இயற்கை சுபராக அவரால் கொடுக்க முடியும். இன்னொரு இயற்கை சுபருடைய வீடு புதனுடைய வீடு. புதன் வந்து கண்டிஷன்ஸ் அப்ளை மாதிரி அவர் சேர்ற இடம் பொறுத்து அவர் சுபரா பாவியான்றதும். அவர் பாவகிரகங்களோட சேர்ந்துட்டா அதை வந்து காப்பி அடிப்பார், சுபகிரகங்களோட சேரும் போது அதையும் காப்பி பண்ணுவார். புதன் வந்து ஒரு ஜெராக்ஸ் மாதிரி, ஒரு காப்பி கேட். யாருக்குடைய சேர்றாரோ அவருடைய பலன் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறார். அப்போ புதனுடைய நிலை வந்து ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ புதன் வந்து ஒரு சுக்கிரனோடைய சேர்ந்து சூரியனோட சேர்ந்து முக்கூட்டு கிரகமாக எப்போவுமே இருப்பாங்க இல்லையா? அப்போ புதனும் சுக்கிரனும் சேர்ந்து ஒரு வேளை இப்போ அஷ்டமத்தில் இருக்கிறாங்க, சுக்கிரனோட சேர்ந்துட்டார். இப்போ சுக்கிரனுடைய தன்மையை கேட்ட மாதிரி தன்னை இன்னும் மாற்றிப்பார். பொதுவாகவே குருவுடைய லக்னங்களுக்கு புதன் வந்து பாதக அதிபதியாக வருவார். அதே மாதிரி புதன் லக்னங்களுக்கு குரு பாதக அதிபதி. இந்த உபய லக்னங்களுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் வீடு தான் பாதக தன்மை, 7ஆம் வீடு. அப்போ மீனத்துக்கு எது பாதகம்? கன்னி பாதகம். அதோடைய அதிபதி புதன். பாதகாதிபதி வீட்டில் இன்னொரு வீட்டில் பாதகாதிபதி கன்னியாக இருந்தாலும், பாதகஸ்தானம் கன்னியாக இருந்தாலும் அதுவும் புதனுடைய வீடு, மிதுனமும் புதனுடைய வீடு தானே. அப்போது பாதகாதிபதி வீட்டில் இருக்கிற குரு அப்படின்னு நம்ம அதை ரீட் பண்ணணும். எப்படி இருந்தாலும் அவர் பாதகத்தன்மையை கொண்டு போய் சேர்ப்பாருன்னும் போது பொதுவாக குரு 4ஆம் இடத்துல இருக்காருன்னு மட்டும் நம்ம பார்க்காம
புதனுடைய வீட்டில் இருக்கார். இன்னொன்று பகை உணர்வு பெற்ற குரு தான். சுக்கிரன் வீட்லேயும் புதன் வீட்லேயும் அவர் பகை உணர்வோடு தான் இருப்பார். அப்போது இந்த கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிற குருவோடைய யோகம் அப்படின்றதே கொஞ்சம் வலிமை குன்றியது தான். கொஞ்சம் பிடிக்காம செய்கிற நல்ல விஷயங்கள் தான். வீடு யோகம் உண்டு, வாகன யோகம் உண்டு. ஆனால் கூட சில பிரச்சனைகளை தாண்டி சமாளித்து எப்படியோ முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி தான் அந்த விஷயங்கள் வந்து ஜாதகரை வந்து அடையும். சில பாதகங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டே தீரும். சில நேரங்களில் இப்போ வந்து செவ்வாய், பாக்கியாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்துடுறாரு. இப்போ குரு கூட லக்னாதிபதி கூட சேர்றாருன்னா இப்போ 1-9 கூடியவன் கேந்திரத்தில்ன்ற அந்த ராஜயோகங்கள்லாம் வந்து ஒளிந்திருக்கும். மற்றபடி குரு தனித்து நிற்கும் பொழுது வந்து ஒரு சுமாரான ஒரு நல்ல பலன்கள் இருக்கும். கல்வி வகையில், தாய் வீடு வண்டி வாகனம் இந்த வகையில் சுமாரான நல்ல பலன்கள் உண்டு. 5ஆம் இடத்தில் குரு, இது ஒரு அம்சமான ஒரு பொசிஷன். இது முதல்ல வந்து சந்திரனுடைய வீடு. குரு வந்து சுபிக்ஷம், உச்ச வலிமை அடைகிறார் அங்கே கடகத்தில். லக்னாதிபதி உச்சம், 10ஆம் அதிபதி உச்சம், 10ஆம் அதிபதி தன் ஸ்தானத்திலிருந்து 8ல் உச்சம். அப்போது வெளியூர் போய் அந்த தொழிலில் இருக்கிற உச்ச பவரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இவங்களாம். இவங்களுடைய புகழ், 5ஆம் இடம் புகழ் ஸ்தானம், இவங்களுடைய குழந்தை பாக்கியம் அதெல்லாமே ஒரு யோகமாக அமையும். நல்ல புகழ் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு அப்புறம், குழந்தைக்கு அப்புறமா தொழில் யோகம், வெளியூரில் தொழில் யோகம், தன்னுடைய பர்சனாலிட்டி டெவலப் ஆகுறது, லக்னாதிபதியை வந்து உச்சத்தன்மையில் செயல்படுறதுன்னு, ஷேர் மார்க்கெட்டில் வந்து பெரிய அளவில் சாதிக்கிறது. கடகம்ன்றதுனால வந்து நீர் சம்மந்தப்பட்ட, இன்னொன்று மீனமும் நீர் தத்துவம், கடகமும் நீர் தத்துவம். அப்போ அந்த நீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள், பால் சம்மந்தப்பட்ட தொழில்கள், சந்திரன் டிராவல் சம்மந்தப்பட்ட தொழில், இது எல்லாத்துலேயும் வந்து சாதிக்கிறது. ஏன்னா தொழில் அதிபதியாகவும் அவங்க செயல்படுறார். இதெல்லாமே வந்து ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட ராஜயோகங்களை வந்து புகழ், பூர்வ ஜென்மத்து புண்ணியத்தையும் சேர்த்து குரு வந்து தந்துக்கிட்டே இருப்பார் ஜாதகருக்கு வாழ்க்கை முழுவதும். லக்னாதிபதின்றதுனால தசாபுத்தி நடக்கணுன்ற அவசியமே இல்லை. பிறப்பு முதல் இறப்பு வரை லக்னாதிபதி எப்பவுமே செயல்பட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த புகழுக்கு குறையே இருக்காது. பூர்வ புண்ணிய பலன்களை அனுபவிச்சுக்கிட்டே ஜாதகர் இருப்பார். தொழில் செய்ய ஆரம்பிக்கிற வயசுலேருந்து அதோடைய வீரியம் இன்னும் அதிகமாக தெரியும். வெளியூர் போய் சாதிப்பார். உள்ளூரில் இருக்கிறத விட வெளியூர் போய் சாதனை வந்து இன்னும் பெருசாக இருக்கும். உள்ளூரில் இருந்தால் சாதாரண பலன்கள் தான். ஏன்னா 10க்கு 8ல் போய் உச்சம் அடைகிறதுனால மரியாதையும் அனுபவிப்பார். ஏன்னா அங்கே இருந்தபடி குரு வந்து லக்னத்தையும் பாக்கிய பார்வையில் பார்ப்பார். சிறப்பு பலன். சந்திரன் பெரிதளவு கெடாமல் இருந்துச்சுன்னா இன்னும் ராஜயோகங்கள் நல்லா அமையும். சந்திரன் வந்து அங்கேயே 5ஆம் இடத்துலையே ஆட்சி பெற்றாலோ, இல்லை மகரத்தில் லாபஸ்தானத்தில் இருந்தாலோ, விருச்சிகத்தில் வந்து 9ஆம் இடம்னாலும் 5 கூடையவன் 9ல் இருந்தாலும் இங்கே நீசம் அடைகிறார். முறையே நீச்ச பங்கம் கிடைக்கணும். மற்றபடி கண்ணியில் இருந்த சந்திரனோ இல்லை மீனத்திலே சந்திரன் இருந்து பரிவர்த்தனை ஆச்சுன்னா இதெல்லாம் ராஜயோகம். இதெல்லாம் 5 கூடையவன் லக்னத்தில், லக்னாதிபதி 5ல், சரியான பவர். அடுத்தது 6ல் குரு, 6ஆம் இடம். இது ஒரு கஷ்டமான விஷயம். இது என்னென்னா மீன லக்னத்துக்குன்ற ஒரு சின்ன சாபம். சூரியன் குருக்கு எல்லா வகையிலையும் நட்பு யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் மீன லக்னத்துக்கு மட்டும் கொடிய பாவியாக வர்றார். நண்பரே எதிரி. இவருக்கு இன்னொரு ஆதிபத்தியமும் கிடையாது. சூரியன் சந்திரனுக்கெல்லாம் ஒரு வீடு தானே. இப்போது லக்னத்திலேருந்து 6ஆம் வீடாக சூரியன் வீடு அமைஞ்சிறது வந்து இது ஒரு கொடுமையான விஷயம் தான் இது. அதாவது நண்பர்களே எதிரி ஆகுறது. இப்போ சூரிய தசையெல்லாம் வந்து மீன லக்னக்காரங்களுக்கு வரும்போது கேட்டிங்கன்னா நல்லா போயிட்டு இருந்தது, இல்லை சுமாராக போயிட்டு இருந்தது. ஏன்னா அது வரைக்கும் சுக்கிரதசை நடந்திருக்கும். சுக்கிரதசையே சுமார் தான். 3-8 கூடியவன்றதுனால அது பிரச்சனையும் இருக்கும். அதில் சுக்கிரனுடைய பலம் பொறுத்து, பொசிஷன்ஸ் பொறுத்து இன்னுமே அதிகரிக்கிற மாதிரி தான் சூரிய தசை வந்து 6 கூடையவன் தசையாக மாறி கூட இருந்த நண்பர்கள் துரோகிகளாக ஆகிறது. கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து எதிர்க்கிறது. ஒரு வீடு கட்டின வீடு டீவியேஷன் ஆயிடுச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் படி கட்டல, கவர்மெண்ட்டில் வந்து சீல் பண்ணாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் வரும். நண்பரே எதிரி ஆவான். அவன் ஒரு பவரில் போயிட்டு எதிர்ப்பான். பவரில் இருக்கிறவங்க வந்து ஜாதகரை வந்து சப்ரஸ் பண்ணுவாங்க, அதாவது அடக்குவாங்க. பெரிய எதிரியாக உருவாகிறது. ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலோ இல்லை ஒரு பொலிட்டீஷியனோ, ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு மனிதரை வந்து எதிர்த்திருக்கிறது வந்து முக்கியமாக சூரிய தசையில் நடக்கும்.
எப்போ வந்து இந்த பலன்கள் பெரிய கெடு பலன்களாக இல்லாமல் அப்படியே இருக்கிறதே தெரியாமல் அந்த 6 வருஷம் சூரிய தசை நகரும் அப்படின்னா, சூரியன் வந்து 3ஆம் இடத்துல இன்னொரு உபஜய ஸ்தானத்தில் போய் மறையும் பொழுதோ, இல்லை 10ஆம் இடத்துல திக்பலம் அடையும் போதோ இது மாறும். இது சூரியனுடைய நிலை. 3 இல்லை 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தபடி குரு 6ஆம் இடத்துல இருந்தால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். சூரியன் 6ஆம் இடத்துல ஆட்சி பெறுறாருன்னா ரொம்ப மோசமான பலன்கள். சூரியன் வேறு எங்கே இருந்தாலும் வந்து கொஞ்சம் கஷ்டமான பலன்களே ஏற்படும். ஏன்னா லக்னாதிபதியான குரு சிம்மத்தில் போய் மறையிறாரு, 6ஆம் இடத்துல இருக்காரு. அப்போது பல துரோகங்களும் பல கண்ட்ரோல், ஜாதகரை வந்து மற்றவங்க கண்ட்ரோல் எடுக்கிற சிச்சுவேஷன்ஸும் வரும். 6ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம். நோய் நொடி ஸ்தானம், கடன், அந்த இடத்துல போய் குரு இருக்கும்போது அதை வளர்ச்சி அடைய செஞ்சிருவார். ஒபிசிட்டி, அதாவது கொழுப்பு, ஜாதகர் வந்து அவர் வந்து ஏஜ் ஆக ஆக குருவுடைய அந்த வளர்ச்சி வந்து நோய் ஸ்தானத்திலேருந்து வளருதுன்னா என்ன அர்த்தம்? தீரா நோய், தீரா கடன், இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாயிடும். 10ஆம் அதிபதியாக 6ல் இருக்கிறது வந்து ஒரு அடிமை ஜீவனம், ஒரு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறது, தொழில் யோகம் இல்லாமல் போயிடும். வேலை செய்கிற பலன்தான் கிடைக்கும். அப்போ அந்த தொழில் ஸ்தானத்துக்கு பாக்கியஸ்தானமாகவும் 6ஆம் இடம் வர்றதுனால 10ஆம் அதிபதி 6ல் இருக்கிறது வந்து வேலை செய்கிற விஷயங்களுக்கு ஓகே. ஆனால் லக்னாதிபதி போய் மறையிறது இந்த தேவையற்ற வம்பு, வழக்கு, நோய், கடன் இதை வந்து ட்ரிகர் பண்ணும். சூரியனுடைய நிலை கொஞ்சம் மறைவு ஸ்தானங்களில் 3ஆம் இடத்துல இல்லை 10ஆம் இடத்துல போயிட்டு பரிவர்த்தனை அடைஞ்சு இந்த மாதிரிலாம் இருந்தால் தொழில் ரீதியாக நல்லது செஞ்சுட்டு போயிடுவார் சூரியன். மற்றபடி சூரியன் ஆக்டிவேட் ஆகக்கூடாது, 2ல் உச்சம் பெறுறது இல்லை 6லேயே ஆட்சி பெறுறதுன்னு பவர் ஆகிட்டார்னா குரு வந்து இன்னுமே கெடு பலன்களை தான் அதிகமாக கொடுக்க நேரிடும். தேவையில்லாத வம்பு வழக்கில் கொண்டு போய் சேர்க்கும். குரு 7ஆம் இடத்துல, இங்கே மறுபடியும் 2 சிக்கல் வருது. முதல்ல வந்து அது பாதகஸ்தானம், லக்னாதிபதி போய் பாதகஸ்தானத்தில் விழுறாரு. இன்னொன்று குருவுக்கு வந்து நீச் பலம், லக்னத்தில் திக்பலம் கிடைக்கும், 7ஆம் இடத்துல பலம் இழந்துருவார். ஏற்கனவே அது புதனுடைய வீடு, பிடிக்காத வீடு, பகை உணர்வு இருக்கிற வீடு, பாதக வீடு. அப்போ 7 நின்ற குரு நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல கூட்டாளிகள் கொடுக்கறதுக்கு பதிலாக அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துட்டுருப்பார். மொத்த முரண் வந்து கூட்டாளிகள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் ஏற்படும். கணவனோ மனைவியோ வந்து இவங்க ஜாதகருக்கு ஒன்று பிடிக்குதுன்னா அவங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ வேற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒத்தே போகாது. அவங்களுடைய டாமினேஷன் அதிகமாகும், அது வளர்ந்துக்கிட்டே வேற போகும். அந்த 7ஆம் இடத்தோடைய அந்த பாதகத்தன்மை வளர்ந்து கொண்டே இருக்கும். லக்னாதிபதியாக இவர் செயல்பட அப்போ இவர் வளர 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 இவருடைய கல்யாண வாழ்க்கையிலையும் சரி, கூட்டாளிகளுடைய சூழ்நிலைகள், நண்பர்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து பாதகமாக வளர்ந்துட்டே போகும். மேக்ஸிமம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு தனிமை விரும்பியாக இருக்கிறது பெட்ரு. கல்யாண வாழ்க்கையும் பெரிய சிறப்பல்ல. புதன் எங்கே இருந்தாலும் இது வந்து பாதகத்தை, உபய லக்னங்களுக்குனே உண்டான ஒரு சின்ன ஒரு சாபம் வந்து கல்யாண வாழ்க்கை வந்து சொல்லும்படி அமையறதே கிடையாது. ஏன்னா நேரு 7ஆம் இடமே பாதகத்தன்மை கொண்ட ராசியாக வந்துடும். மற்ற லக்னங்களுக்கு அது கிடையாது. இந்த கார்னரில் இருக்கிற 4 லக்னங்களும் கல்யாண வாழ்க்கை பிரச்சனை, கூட்டாளிகள், நண்பர்கள்னால தான் பிரச்சனையே. அங்கே லக்னாதிபதி போய் அமர்றது வந்து நல்ல பலன்கள் பெருசாக இருக்கும்னு நம்ப முடியாது. குரு பார்வைப்படுற இடங்கள் வந்து, அதாவது குரு லக்னத்தையே பார்க்கறதுனால ஒரு ஆயுள் பலம், மகர ராசியை வந்து அதாவது 11ஆம் இடத்தை வந்து தன் 5ஆம் பார்வையால் பார்க்கறதுனால லாபம் கிடைக்கிறது, 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால இளைய சகோதரர்கள் நல்லது, தைரிய வீரியஸ்தானம் நல்லது, இந்த மாதிரி பலன்கள் எடுக்கலாமே தவிர குரு அமர்ந்த அந்த 7ஆம் இடம் வந்து கெடுபலன்களையே வந்து உண்டு பண்ணும். துலாமில் குரு, அஷ்டமத்தில் லக்னாதிபதி அப்படின்னும் பார்க்கலாம். இதை லக்னாதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் அஷ்டமத்தில் போயிட்டாருனாலே வெளியூர் வாழ்க்கை, வெளிநாடு வாழ்க்கை, அது மட்டும்தான் வந்து ஜாதகரை காப்பாற்றும். அது பண்ணுற வரைக்கும் வந்து அந்த லக்னாதிபதி நல்ல பலன்களை வந்து கிடைக்காம தான் பண்ணுறாரு, இல்லைனா வந்து கஷ்டப்படுத்துகிறார் ஜாதகரை உள்ளூரில் இருக்கிற வரைக்கும். மீனம் வந்து காலச்சக்கரத்துக்கே 12. இப்போது அதுலேயே வந்து ஒரு வெளியூர், வெளிநாடு, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் இருக்குது. அது உள்வாங்கின ஒரு லக்னம் அது. அப்போது லக்னாதிபதி அங்கேருந்து 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஜாதகர் வெளியூர் போகிறதுனால ஏற்படுற சுப பலன்கள், 8ஆம் இடம் வாயிலாக வரும் சுப பலன்கள். அப்போ வந்து நல்ல ஜாயிண்ட் அசட்ஸ், அதாவது
கணவன் மனைவியோட சேர்ந்து வாங்குகிற சொத்து, ஒரு புதையல் யோகம், ஒரு சீக்ரெட் சம்மந்தப்பட்ட தொழில், சீக்ரெட் ஏஜெண்ட். ஏன்னா தொழிலதிபதியாகவும் வர்றதுனால அஷ்டமஸ்தானத்தில் வந்து ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட்டாக இருக்கிறது. ஒரு ஏஜென்சி, ஒரு இன்டெலிஜென்ஸ், சீக்ரெட் ஏஜென்ட்ஸ், அந்த மாதிரி தொழில் வேலைகள் செய்கிறது அப்ராடில், ஃபாரினில், இதெல்லாம் நடக்கும். அதை வளர்ச்சி அடைய செஞ்சுக்கிட்டே இருப்பார். திடீர் திருப்பங்கள் நல்ல முறையில் ஜாதகருக்கு அமையும். நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிலே ஆகி திடீர்னு நடந்திருக்கும். ஜாதகர் வந்து இதை ஃபேஸ் பண்ணுவார். ஏன்னா அஷ்டமஸ்தானம், சடன் ஈவெண்ட்ஸ், அது வந்து நெகட்டிவாக சிலது இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நல்லதாகவே அமையும். ஏன்னா 1-10 குடைவன் அஷ்டமத்தில். ஆனாலும் அந்த பகைத்தன்மை சுக்கிரனுடைய வீடுன்றதுனால கொஞ்சம் அந்த முரண், கொஞ்சம் கஷ்டமான ஒரு கஷ்டத்துக்கு அப்புறம் வர ஒரு யோகம், கஷ்டத்துக்கு அப்புறம் வர ஒரு பலனாக தான் வந்து நல்ல பலன்கள் இருக்கும். 9ஆம் இடத்துல குரு, கடகத்துக்கு அப்புறம் சிம்மம், கன்னி, துலாமில் பெருசாக குரு வந்து நல்ல பலன்கள் கொடுக்காம விருச்சிகம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த திருப்பி பேக் டு ஃபார்ம் அவர் வராரு. பாக்கியஸ்தானத்தில் குரு, லக்னாதிபதி ஆன குரு பாக்கியத்தில் தன்னுடைய நண்பர் செவ்வாயோடைய வீட்டில் இங்கேருந்து லக்னத்தையே பார்ப்பார். லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குறாரு. நீண்ட ஆயுள், நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஜாதகருக்கு, பேரு புகழ், தகப்பன் வழி அனுகூலங்கள், தகப்பனுடைய சொத்து, தகப்பன் வழி, அதாவது தாத்தா சொத்து, பாட்டி சொத்து, இதெல்லாம் வந்து சேர்றது. பெரிய படிப்பு, மேல் படிப்பு படித்து அதன் மூலம் வரும் வேலை வாய்ப்பு, வெற்றி, மாஸ்டர் டிகிரிஸ், ஃபாரினில் போய் பண்ணுறது, நல்ல ஒரு மென்டர், டீச்சர் அமையிறது ஜாதகருக்கு, அவங்களால ஏற்படுற அனுகூலங்கள், இதெல்லாமே வந்து நல்ல ஒரு பாக்கியம் ஜாதகருக்கு உண்டு. நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. எப்படியும் வந்து அதிர்ஷ்டத்தினாலேயே நிறைய சங்கடங்களை வந்து தாண்டிடுவார் ஜாதகர். ஏன்னா லக்னாதிபதி போய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால செவ்வாயோட நிலை கெடாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். செவ்வாய் வந்து 10 திக்பலம் அடைஞ்சிட்டாலோ, இல்லை 11 உச்சம் அடைஞ்சிட்டாலோ, இல்லை மீனத்திலே வந்து இருந்து பரிவர்த்தனை அடைஞ்சாலும் நல்ல ராஜயோகம். 4ஆம் இடத்துல இருக்கலாம், ரொம்ப தப்பு இல்லை. கடகத்தில் நீசம் அடைஞ்சிடக்கூடாது, 6ஆம் இடத்துல போய் மாட்டிக்கக்கூடாது, இல்லை 8ல் போயிட்டு மறைஞ்சிடக்கூடாது, 12ல் போயும் மறைஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. 2ல் இருக்கலாம், தப்பு இல்லை. 3லையும் ஓரளவுக்கு இருக்கலாம், ஏன்னா தன் வீட்டை பார்த்தபடி இருப்பார். 3 உபஜயஸ்தானம் லக்னத்திலேருந்து, அதனால் இதுவும் பெரிய தப்பு இல்லை. 3, 4லாம் வந்து இருக்கலாம். குரு வந்து அதிர்ஷ்ட கதவுகளை இந்த பொசிஷனில் கண்டிப்பாக திறப்பார். குழந்தை பாக்கியத்தையும் கொடுப்பார். 9ஆம் இடத்துலேருந்து தன் 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால, கடகத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம், யோகமான ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கும் குருவுடைய பார்வை துணை நிற்கும். 10ஆம் இடத்துல குரு, 10ல் குரு, 10 வந்து தொழில் ஸ்தானம், அது குருவுடைய வீடாக வருது. அப்போ தொழில் அதிபதி அங்கேயே வந்து ஆட்சி, லக்னாதிபதியாகவும் ஆட்சி, 10ஆம் அதிபதி 10லேயே ஆட்சி. இது ஒரு ராஜயோகம் தான், தொழில் யோகம்தான். ஆனால் தனிச்சு அங்கே குரு இருக்கிறது கேந்திராதிபத்திய தோஷத்தையும் ஏற்படுத்தவே செய்யும். இப்போ குரு அங்கே தனிச்சு நின்னா அது யோக பலன்களுக்கு பதிலாக ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் போயிட்டு வேலையே செய்யாமல் உட்காந்துட்டு இருக்கவங்களாமும் இருக்கிறாங்க. நான் ஏன் போய் ஒரு இடத்துல வேலை செய்யணும், நான் வந்து ஒரு தொழில் சக்கரவர்த்தின்ற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே ஏற்பட்டு வேலை செய்கிறதே வந்து பிடிக்காமையே போயிடுது. ஏன்னா அந்த தனித்த குரு வந்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. கூட வந்து உழைப்புக்கு பேர் போன சனியும், இப்போ லாபாதிபதி, லாபத்தை நோக்கின சிந்தனையை அவர் ஏற்படுத்த வேண்டியது அவசியம். இல்லை 6ஆம் அதிபதியான சூரியன் கூட இங்கே இருக்கிறது திக்பலம் அடைஞ்சு அந்த உழைப்பு 6ஆம் இடத்து பலனை கொண்டு வந்து உழைக்க வைக்கும். ஏதாவது ஒரு கிரக சேர்க்கை இருக்கணும். இல்லை சந்திரன் இருக்கலாம், 5ஆம் அதிபதி அங்கே போய் இருக்கும்போது ஷேர் மார்க்கெட்டு, ஆன்லைன் பிஸ்னஸ்ன்னு கண்டிப்பாக ஜாதகருக்கு நல்ல பலன் கொடுக்கும். ராகு இருக்கிறது கூட நல்லது தான். 10ஆம் இடத்துல ராகு செயல்படுவார். தனுசு மண்டலத்தில் ராகு கொஞ்சம் அடக்கி வாசிப்பார். குரு ராகுவை கண்ட்ரோல் எடுத்து ராகுவோடைய அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸுக்கு ஹெல்ப் பண்ணிடுவார், துணை நிற்பார். நல்ல விதத்தில் முடிஞ்ச அளவுக்கு அவரை வந்து செயல்படுத்துவார். ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றத வந்து தவிர்க்க முடியாத விஷயமா குரு ஏற்றுப்பார். தனிச்சு இருந்துட்டா அது கேந்திராதிபத்திய தோஷத்தை ட்ரிகர் பண்ணி வேலை வாய்ப்பு இல்லாமையும் பண்ணும். தொழில் யோகத்துக்கு பதிலாக அது தொழில் செய்ய விடாமல் ஜாதகரை வந்து கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கும். நம்மளுக்கு எல்லாம் ஏற்கனவே கிடச்சிருச்சு, நம்ம ஏன் வேலை செய்யணுன்ற எண்ணத்தை உருவாக்க நேரிடும். வேறு கிரக சேர்க்கை கண்டிப்பாக யோக பலன்கள். 11ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடம் வந்து பொதுவாக எல்லாருக்கும் நல்ல பலன்களை கொடுத்தாலும்
மகர ராசியில் குரு வந்து நீசம் அடைகிறார், வீக்கு. லக்னாதிபதி நீசம் அடைகிறாரு, தொழிலதிபதி நீசம் அடைகிறாரு. பாசிட்டிவான 11ஆம் இடம் அமைப்புனாலுமே அது வீக் பாசிட்டிவ். ஒரு 12-12.5% தான் குரு வந்து செயல்படும். லாபம் இருக்கும், தொழில் சம்மந்தப்பட்ட நல்ல பலன்கள் இருக்கும், வெற்றி வாய்ப்பு இருக்கும். ஆனால் எல்லாம் ரொம்ப குறைந்த அளவில் இருக்கும், ரொம்ப குறைந்த அளவில் இருக்கும். அதை ஃபீல் பண்ணாத அளவுக்கு யாருடைய சப்போர்ட்டாவது ஜாதகத்துக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து இது மாறணும்னா முறையே வந்து நீச்ச பங்கம் அடையணும். கூட செவ்வாய் அங்கே இருந்துட்டா இது அப்படியே சூப்பராக மாறிடும். இது நீச்ச பங்கம் அடைஞ்சு லக்னாதிபதி பவர் 10ஆம் அதிபதியாகவும் பவராகி 11ஆம் இடத்துலேருந்து செயல்படும் போது இழந்த வலிமை போய் பவர்ஃபுல்லாக 11th ஹவுஸ் 11ஆம் இடத்துலேருந்து செயல்படும் போது நல்லாயிருக்கும். நீச்ச பங்கம் இப்படியும் அமையலாம், இல்லைனா வந்து அங்கே சனி வலுத்து நிற்கலாம். சனி வந்து 16ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதும் நல்லது. கூட செவ்வாய் வந்து மொத்தமாக சேர்ந்தால் சனி செவ்வாய் சேர்க்கையெல்லாம் ஒரு மாதிரி முரண்பட்டுடும். ஏதாவது ஒன்று செவ்வாய் இருக்கலாம், இல்லை சனி இருக்கலாம். நீச்ச பங்கம் குருக்கு கிடச்சதுன்னா இது ஒரு யோகமாக மாறும். இல்லைனா சுமாரான ரொம்ப குறைந்த அளவு நல்ல பலன்கள், கிட்டத்தட்ட அது தெரியவே தெரியாது, ஃபீலே ஆகாது. சனியோட நிலை ரொம்ப முக்கியமாக நம்ம லாபத்துக்கு வந்து எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் லாபம் வந்து குருவை வச்சு நம்ம பெருசாக கணக்கு போட முடியாது. மூத்த சகோதரம் சம்பந்தப்பட்ட தோஷங்களையும் சில நேரத்தில் இது குறிக்குது. நீசத்தன்மை உள்ள ஒரு குரு. அப்போ வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது மூத்த சகோதரர்கள் கூட. இல்லை மூத்த சகோதரிகள் இருந்து இறந்து போயிடுறது ஜாதகர் பிறப்புக்கு அப்புறம். வீக்காக இருக்கு இல்லையா, அப்போ வந்து ரொம்ப ஆயுள் இல்லாத ஒரு நிலை. இதெல்லாம் வந்து வெறும் குரு தனிச்சிருக்கிற குரு வச்சு மட்டும் நம்ம சொல்கிறோம். குரு நீசம் அடைஞ்சிட்டாலே வந்து குருவோடைய சப்போர்ட், டீச்சர்ஸோட சப்போர்ட், நல்ல ஒரு மென்டர் அமையாமல், நல்ல ஒரு அட்வைசர் அமையாமல் போயிடுறது, இதெல்லாமும் உண்டு. 12ல் குரு, கும்பத்தில் லக்னாதிபதி. லக்னாதிபதி போய் 12ல் மறைகிறார். ஏற்கனவே மீனம்ன்றதே காலச்சக்கரத்துக்கு 12வது இடம். அங்கேருந்து 12ல் மீனமோட அதிபதி வந்து இருக்கிறது வந்து வெளிநாட்டு வாழ்க்கை. கண்டிப்பாக வெளிநாடு செல்லும் ஜாதகர், அங்கே தன் வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் ஜாதகர், தொழிலையும் வெளிநாட்டில் அமைத்து கொள்ளும் ஜாதகர். ஏன்னா தொழிலதிபதியும் 12ல் போய் இருக்காரு. தன்னுடைய உச்ச வீடு 5ஆம் வீட்டுக்கு 8ல் போய் இருக்காரு. ஜாதகருடைய குழந்தை ஸ்தானம் கடகத்திலிருந்து அஷ்டமத்தில் போய் அந்த உச்சம் பெறும் கிரகம் உட்காருது. அப்போது ஜாதகர் மட்டும் இல்லாமல் ஜாதகருடைய வம்சம், குழந்தை, அந்த குழந்தையும் வந்து வெளியூர்லேயே பிறக்கிறது, அங்கே வெளிநாட்டில் வளர்றதுன்ற மாதிரி பலன்கள் வந்து கொடுக்கவே செய்வார். சனி கூட அங்கே கும்பத்திலே இருந்துட்டா இந்த இப்போ நம்ம சொன்ன பலன் ரெட்டிப்பாயிடும், ஸ்ட்ராங் ஆகிடும். சனியோடைய நிலை ரொம்ப முக்கியம்தான். சனி வந்து எங்கே பலம் பெற்றாலும், அதாவது துலாமில் உச்சம் பெற்றுட்டாருனாலும் அஷ்டமத்தில் சனி, இது ஒரு விபரீத ராஜயோகம் தான் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். குரு மொத்தத்தில் வந்து விரயம், அதாவது சுப விரயங்களை அதிகம் பண்ணி விட்டுருவார். எங்கே குரு இருந்தாலும் அதை வளர்ச்சி அடைய வைப்பார். 12ஆம் இடம் வளர்ந்தால் என்ன ஆகும்? அதிக செலவு, ஆனால் சுப செலவு, நல்ல செலவு குருன்றதுனால. தனிமை, ரொம்ப தனிமை இருக்கும் ஜாதகருக்கு. சில நல்ல தண்டனைகள் கூட கிடைக்கும். நல்ல தண்டனையே என்ன, தனிமையாக இருக்கிறது தானே. ஒரு 6 மாதம் வெளிநாடு போகிறது அப்படின்னு பிளான் பண்ணி ஜாதகர் போனால் அது 6 வருஷமாக அங்கேயே இருப்பார். அது ஒரு தண்டனை மாதிரி அவருக்கு ஆகிடும். ஆனால் நல்ல தண்டனை, 6 வருஷமும் செலவுகள் இருந்தாலும் சம்பாதிக்க முடியும். அங்கே வந்து சுபகாரியங்கள், கல்யாணம் ஆகிறது, குழந்தை பிறக்கிறதுன்னு ஜாதகருடைய லைஃப் போகும். இப்போ மொத்தத்தில் மீன லக்னம், லக்னாதிபதி 12 வீடுகளில் நின்ற பலன் பார்த்துட்டோம். மேலும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸையும் நான் வந்து செக் பண்ணுறேன். இதோடு நம்ம இந்த சீரீஸை முடிக்கிறோம். மேஷம் முதல் மீனம் வரை லக்னமும் லக்னாதிபதியும் 12 வீடுகளில் நின்ற பலன், அதை பார்த்து முடிக்கிறோம். ஒரு புது சீரீஸில், உங்கள் வீடியோ சீரீஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.